தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு வாய்ப்போல் இருப்பாய். போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஹேண்ட்லிங், அதாவது கனிகளையும் காய்களையும் அறுவடைக்கு பிறகு என்னென்ன செய்யறாங்களோ அது எல்லாமே போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஹேண்ட்லிங்ல வரும். அதுல ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான் கிரேடிங், அதாவது பிரித்தெடுத்தல், தரம் பிரித்தல். ஒரு கனியோ காயோ முழுமையா பழுத்து சாப்பிடுவதற்கு ஏற்ற விதத்துல இருந்தாலும் ஒழுங்கான நிறம், வடிவம், சரியான பக்குவத்துக்கு இல்லைன்னா பிரிச்சு எடுக்கிறது தான் கிரேடிங்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் நாமளும் ஆண்டவர் பார்வையில உகந்தவங்களா பிரியமானவங்களா இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து பிரித்து எடுக்கப்பட வேண்டியவைகள் நிறைய இருக்கு. எரேமியா 15:19 பிதாவானவர் தன் பார்வைக்கு உகந்தவனாய் பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்த எரேமியாவை பார்த்து, நீ என்னிடத்தில் திரும்பு, உன்னிடத்தில் தீழ்ப்பானவைகளை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாயின்னு எச்சரிப்போட ரெக்வஸ்ட் பண்றாரு. இந்த வசனத்தை ஆங்கில வேதத்துல மவுத் பீஸ் என்ற மெட்டாபரிக்கல் பதத்துல குறிச்சிருக்கிறாங்க. புரியும்படி சொல்லணும்னா, நம்ம கர்த்தருக்கே வாயாக இருந்து அவருடைய வார்த்தைகளை சொல்லணும்னா தேவையில்லாத தீழ்ப்பான காரியங்களை விட்டு பிரித்தெடுக்கப்படணும். இந்த தீழ்ப்பான காரியங்கள் தேவையில்லாத குணங்களா இருக்கலாம், தேவையில்லாத உறவுகளா இருக்கலாம், தேவையில்லாத பழக்கங்களா கூட இருக்கலாம். அது என்னன்னு அனலைஸ் பண்ணி பிரித்தெடுக்கப்பட்டு காட் கிட்ட வாங்க. ஆமேன்.